ஹுமேரா, நிக்கிறதுக்கு சூடா சப்பாத்தி கொண்டு வா. சரி. நீ எப்படி வெளியில வந்த? நான் அங்கிருந்து தப்பிச்சிட்டேன். தப்பிச்சு வந்தீங்களா? கூதா மேல சத்தியம் பண்ணி சொல்ற ரஷித்மியா, உங்களுக்கு விருப்பம்னா என்ன உயிரோடயே போயிச்சிருங்க. என்ன நீங்க கொலை கூட பண்ணிடுங்க, ஆனா திரும்ப மட்டும் நாங்க அனுப்பி வச்சிடாதீங்க. அக்கா, நான் உங்க காலை பிடிச்சு கேக்குறேன், நீங்க என்ன மன்னிச்சிருங்க அக்கா. நான் உங்ககிட்ட மோசமா நடந்துகிட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் ரொம்ப மோசமா நடந்துகிட்டேன். அதை இப்ப நினைச்சு நான் ரொம்ப வருத்தப்படுறேன் அக்கா. நான் உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், என்ன மன்னிச்சிருங்க. திரும்ப என்னங்க அனுப்பி வச்சிடாதீங்க. வேணும்னா நான் உங்க எல்லார் காலையும் பிடிச்சு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆனா ஆனா என்ன இங்க அனுப்பிடாதீங்க, என்ன அனுப்பிடாதீங்க அக்கா, என்ன மன்னிச்சிருக்க. இல்லம்மா, ஒரு தடவை தப்பு பண்றவங்கள மன்னிக்கிறதா மனுஷ தன்மை. ஆனா திரும்ப திரும்ப மன்னிச்சுக்கிட்டு இருந்தா அது முட்டாள்தனம். பாம்புக்கு என்னதான் பால் புத்தி வளர்த்தாலும் அது சந்தர்ப்பம் கிடைக்கும் போது கொத்ததாமா செய்யும். நான் செத்து போயிடுவேன் ரஷித்மியா, நான் செத்து போயிடுவேன். நான் சாகணும்னா என்னை இங்கேயே வச்சு சாகடிச்சிருங்க. நான் செத்து போயிடுறேன், இங்கேயே செத்து போயிடுறேன். ஆனா என்ன அங்க மட்டும் தயவு செஞ்சு அனுப்பிடாதீங்க. எங்க அம்மா உங்களால 30 நாள் கஷ்டப்பட்டிருக்காங்க. இந்த கொஞ்ச நாள் கூட உங்களால தாங்கிக்க முடியல. உங்களுக்கு நிச்சயமா மன்னிப்பு கிடைக்காது. ரஷீத், ரஜியா உனக்கு குற்றவாளிதான். அவ செஞ்ச குற்றத்துக்கு என்ன தண்டனை கொடுக்கணுமோ கொடுத்துக்க. ஆனா நான் உன்கிட்ட ஒன்னே ஒண்ணு வேண்டிக்கிறேன். ரஜியா குற்றம் பண்ணியிருக்கா, ஆனா அந்த குற்றத்துக்கான தண்டனை அவளை விட அதிகமா ஹுமேராவுக்கு தான் கிடைக்குது. என் பொண்ணு ரொம்ப பெரிய நோயிலிருந்து இப்பதான் மீண்டு வந்திருக்கா. இந்த நிலைமையில அவளுக்கு அவ அம்மா வேணும். அதுக்கப்புறம் உன்னோட இஷ்டம். நானும் ஹுமேராவோட நல்லதுக்காக தான் சொல்றேன் மாமா. நடந்த உண்மை என்னன்னு அவளுக்கு தெரியட்டும். இத ஹுமேராவும் பார்க்கட்டும். அவளோட அம்மா எவ்வளவு மோசமானவங்க தெரியட்டும். அவளுக்கு இந்த உண்மை தெரிஞ்சதுன்னா அவளே இவங்களை மசாலா ஃபேக்டரியில கொண்டு போய் விட்டுருவோம். நான் இப்பயே உங்களுக்கு போன் பண்றேன். ரஷித், எனக்கு புரிய வைங்க. நான் திரும்ப அங்க போக மாட்டேன். அவருக்கு புரிய வைங்க. அம்மா, என்னாச்சு? நீங்க பாட்டியோட காலை ஏன் பிடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? இங்க என்ன நடக்குது? அப்பா, சொல்லுங்கப்பா, என்ன நடக்குது? இல்ல ஹுமேரா, அது வந்து அவங்க பாட்டி நினைச்சு ரொம்ப கவலைப்படுறாங்க. அதான் அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஒண்ணும் இல்ல. நீங்க முதல்ல எழுந்திருங்க. ஹுமேரா,
நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன விஷயம் சொல்லுங்க. உமேரா, அப்பா என்ன சொல்ல வர்றாருன்னா, பாட்டிக்காக நீ சாலட் பண்ணிட்டு வரியா? ஐயா நீ அப்பா, என்ன please, பண்ற? உணர்ச்சி வசப்படாம நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. அத்தை ஹுமேராவுக்காகவாது இங்க இருந்துதான் ஆகணும். அவளுக்கு இது பெரிய ஷாக்கா இருக்கும். அவ எப்படி பயந்தாலும் ஒரு நிமிஷம் நீங்க பாத்தீங்கல்ல. இவங்கதான் உன் பாட்டியோட இந்த நிலைமைக்கு காரணம். நீ உங்களை காப்பாத்த இல்ல நினைக்கிறியா? இல்ல இல்லப்பா, இதுக்கான தண்டனை நிச்சயமா அவங்களுக்கு ஒரு நாள் கிடைக்கும். ஆனா இப்ப ஹுமேராவை பத்தி நம்ம கவலைப்படணும்ல. ப்ளீஸ் பாட்டி, நான் சொல்றதெல்லாம் சரிதானே? பாட்டி, ஐ எம் சாரி. என்னால திரும்பவும் ஹுமேராவை இழக்க முடியாது. அப்பா அப்பா பாட்டியை ஒத்துக்கிட்டாங்க, நீங்களும் இதுக்கு ஒத்துக்கோங்க. பாட்டி எந்த அளவுக்கு வலியால துடிச்சிருப்பாங்கிறது உங்களுக்கே தெரியும். அதே வலியை ஹுமேராவும் அனுபவிக்கணுமா என்ன? இது அவரோட வாழ்க்கை பிரச்சனைப்பா. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. எல்லாரும் இதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். சாலட் ரெடியா தான் இருந்திருக்கு. வாஹித் கொண்டு வர மறந்துட்டாரு. பரவாயில்ல, நானே எடுத்து வைக்கிறேன். உங்க ஒரு பொண்ணு உறவை முறிச்சுக்கிட்டா, இன்னொரு பொண்ணு உறவை ஏற்படுத்திக்கிட்டா. ஐயா, உங்க அம்மாவை கொஞ்சம் அமைதியா இருக்க சொல்லு. கோவத்துல ஏதேதோ பேசிட்டு இருக்காங்க. நான் நஜ்மாவை தான் விரும்பினேன், விரும்பிக்கிட்டே இருப்பேன். நீங்க என்ன பண்றீங்க? நான் இங்க வரக்கூடாதுன்னு எனக்கு தெரியும். ஆனா இந்த வீட்டுல இருக்கிறவங்களோட விருப்பை விட உன் மேல எனக்கு அன்பு கொஞ்சம் அதிகமாவே இருக்காயா. நிறைய தடவை நான் உனக்கு ஃபோன் பண்ணேன், ஆனா நீ எடுக்கல. அதனாலதான் இங்கே வந்து நான் உன்னை பார்க்க வேண்டியதாயிடுச்சு. ஐயா, நீ இப்ப வருத்தத்துல இருக்கன்னு எனக்கு தெரியும். நடந்த சம்பவத்தால உன் மனசு இப்ப குழம்பி போயிருக்கு. நிக்கத்தை நினைச்சு இப்பவும் நீ வருத்தப்பட்டு இருக்கன்னு தெரியும். உண்மைதானா? எனக்கு நிக்கத்தை நினைச்சு ரொம்ப கவலையா தான் இருக்கு. சரி சொல்லுங்க, நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? ஐயா, நிக்கத்தை விட நஜ்மா மேலதான் எனக்கு அக்கறை அதிகம் நீ நினைச்சிட்டு இருக்க. அது உண்மை இல்லைன்னு சொல்றதுக்காக தான் நான் இங்க வந்தேன். ஆனா நான் என் இடத்துல இருந்து பார்த்தா நீங்க சொல்ற மாதிரி இல்ல, வேற மாதிரி தான் தோணுது. நீங்க நிக்கத்தை பத்தி அவரோட சந்தோஷத்தை பத்தி கவலைப்படவே இல்லை. நான் நிக்கத் கிட்ட பேசினேன். இந்த நிச்சயதார்த்தம் நின்னு போனதை நினைச்சு அவ கவலைப்படலன்னு என்கிட்ட சொன்னான். அவ சொன்னா நீங்க நம்பிடுவீங்களாண்ணா? விருப்பம் இல்லைன்னு சும்மா வார்த்தையால தான் சொன்னாலே தவிர அவ மனசுல விருப்பம் இருந்தது. அவ என்ன வேணாலும் சொல்லட்டும்னா, ஆனா எனக்கு தான் தெரியும். ஏன்னா அவளோட ஃபீலிங்ஸ் எல்லாத்தையும் அவ என்கிட்ட தான் எப்பவும் ஷேர் பண்ணிப்பான். ஆனா நீயே கொஞ்சம் யோசிச்சு பாருயா. அன்னைக்கு இம்ரான் நிக்கத்தை விரும்பலன்னு நம்ம எல்லாரும் முன்னாடியும் தானே சொன்னான். அப்படின்னா நிக்கத் அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழ முடியுமா சொல்லு? காதல் மனுஷனுக்கு
காதல் தான் மனுஷனுக்கு பேச சக்தியை கொடுக்குது. ஒருவேளை இம்ரானுக்கு நிக்கத் மேல விருப்பம் இருந்திருந்தா அப்பவே அவன் அதை சொல்லிருப்பான். ஆனா அவன் அந்த மாதிரி செய்யல. இங்க பாரு, நஜ்மா தன்னோட காதல் அடையணுங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி சொல்லல. இதெல்லாம் எதுக்காக சொல்றேன்னா, நிக்கத் விருப்பம் இல்லாத ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு நிச்சயமா அவளால சந்தோஷமா வாழ முடியாது. இந்த விஷயத்தை அவ நல்லா புரிஞ்சுக்கிட்டு இருக்கா. அதனாலதான் இந்த சம்மதம் வேண்டான்னு அன்னைக்கு அவ சொன்னா. எங்க சம்பந்தம் நின்னு போனதும் நஜ்மா இம்ரான் கூட சேர்ந்துட்டாளா? நிக்கத் நஜ்மாவுக்காக ஏன் போய் சொல்லிருக்க கூடாது? ஒரு நல்ல எண்ணத்துல அப்படி சொல்லிருக்கலாமே. யோசிங்கண்ணா. அயான், நீ என்ன பேசிட்டு இருக்க? நஜ்மாவும் இம்ரானும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா நிக்கத் வருத்தப்படுவானே சொல்றியா? நிக்கத்தோட மனசை காயப்படுத்திட்டு நஜ்மாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நாங்க யாரும் நினைச்சு கூட பார்க்கல. எப்பவும் அப்படி நினைக்க மாட்டோம். இந்த சம்மந்தம் வேண்டாம்னு சொல்லிட்டோம். நீங்க அந்த மாதிரி எல்லாம் செய்யக்கூடாதுண்ணா. இங்க என்ன நடக்குது? அன்னைக்கு இந்த விஷயம் முடிஞ்சு போயிடுச்சுன்னு நினைச்சேன். அப்புறம் இப்ப எந்த விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? நிக்கத், அண்ணா, எனக்கு தெரியும் நீங்க இன்னும் என்ன குழந்தையாவே நினைச்சிட்டு இருக்கீங்க. அண்ணா, என்ன நம்புங்க. உங்க தங்கச்சி இப்ப வளர்ந்து பெரியவளாயிட்டா. என்னால வாழ்க்கையில வர ஏற்ற தாழ்வுகளை சமாளிக்க முடியும்னா. அப்புறம் இன்னொன்னு, நான் இம்ரானை விரும்பினேன். ஆனா இப்ப இல்ல. இதுல நஜ்மா மேலயும் எந்த தப்பும் இல்ல, இம்ரான் மேலயும் தப்பு இல்ல. என்னோட கடந்த கால வாழ்க்கையோட நிழல நஜ்மாவோட எதிர்கால வாழ்க்கை மேல நான் படர விட மாட்டேன். இந்த கல்யாணம் நடக்கும், நிச்சயமா நடக்கும். நிக்கத், அண்ணா, ஏன் மேல சத்தியமா? நீங்க அசார் அண்ணனை இந்த விஷயத்துல தடுக்க கூடாது. நான் சந்தோஷமா இருக்கணும் தானே நீங்க நினைக்கிறீங்க? அப்படின்னா இந்த நிக்காவில தான் என்னோட சந்தோஷமே இருக்கு. அப்புறம் இன்னொன்னு, என்ன மாதிரி அதிர்ஷ்டசாலி இந்த உலகத்துல யாரும் கிடையாது. எந்த அளவுக்கு பாசமா இருக்கிற 2 அண்ணன் எனக்கு இருக்காங்க. ஐயா, இப்பவும் இந்த சம்மதத்தை நாங்க பேசி முடிக்க கூடாதுன்னு நீ நினைச்சு நான் சொல்ல. அப்படி என்ன உனக்கு இருந்தா நான் சந்தோஷமா இந்த சம்மதத்தை வேண்டான்னு சொல்லிடுறேன். நிக்கத் வேற இப்ப என்கிட்ட சத்தியம் வாங்கியிருக்காளேனா? எதுவும் சொல்ல முடியாது. ஐயா, நான் சொல்றத தயவு செஞ்சு நம்ப. எனக்கு நிக்கத் மேலேயும் அக்கறை இருக்கு. எந்த ஒரு பிரச்சனையும் அவளை நெருங்கிறதுக்கு முன்னாடி அதை நான் தடுத்துருவேன். ஒரு நிமிஷம்னா. இப்ப நடக்கிறதெல்லாம் சரியா தப்பான்னு என்னால சரியா யூகிக்க முடியல. அதே மாதிரி இப்ப நீங்க சொன்னதையெல்லாம் என்னால நம்ப முடியுமான்னு தெரியல. ஆனா ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிக்கிறேன். இப்ப நடந்த மாதிரி இனிமே என்னைக்கும்
என்னைக்கும் நமக்குள்ள பிரச்சனை வரக்கூடாது. எந்த ஒரு சூழ்நிலையிலும் எந்த ஒரு காலகட்டத்திலையும் நம்ம 2 பேருக்குள்ள விரிசல் வரவே கூடாது. எப்பவும் வரக்கூடாது. என்ன நடந்தாலும் நான் உன் கூடவே இருப்பேன் அயான். தலையை சரி பண்ணிக்க. அசார், எங்க பாருங்க? ஆக்சுவலி ஹசனாபி மறுபடியும் ஃபோன் பண்ணிருந்தாங்க. நாம அவங்களுக்கு ஏதாவது சொல்லி ஆகணும்ல. என்னப்பா சொல்றது? அவங்கள நம்ம வீட்டுக்கு வர சொல்லுங்கம்மா. சரி. வாவ், இந்த ஸ்டார் எவ்வளவு அழகா இருக்கு. நிஜமா எனக்கு எப்படி சொல்றதுனே தெரியல. மிஸ்டர் கான் எனக்கு இந்த சர்ப்ரைஸ் கொடுத்தாரு தெரியுமா? I was like crazy, you know. என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. ஆக்சுவலி நான் ரொம்ப நர்வஸா இருக்கேன். இம்ரானோட அம்மாவை அண்ணா வர சொல்லிட்டாரு. ஆனா ஐ ஹோப் எல்லாம் நல்லபடியா நடக்கணும். Don't worry, எல்லாம் நல்லபடியாவே நடக்கும். இந்த லைஃப் எவ்வளவு அன்ஃபேரா இருக்குல்ல? ஏ, நான் ஒரு பெரிய பிளானே போட்டு வச்சிருந்தேன். நான் உனக்கு அண்ணி ஆன உடனே நான் உன்னை இப்படி தொந்தரவு பண்ணுவேன், அப்படி தொந்தரவு பண்ணுவேன்லாம் நினைச்சேன். ஆனா நீ ரொம்ப ஸ்மார்ட்பா. நீ முன்னாடி உன்னோட எஸ்கேப் பிளான பண்ணிட்டியே. இந்த டிவி சீரியல்ஸ்ல எல்லாம் வரும்ல, அண்ணி சண்டை போடுற மாதிரி எனக்கு அப்படி பண்ணணும். ஐ திங்க் நானும் அந்த சண்டையெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். வெல், இதுல என்ன பெரிய விஷயம் இருக்கு? நாம இப்பவே சண்டை போடலாம். கெட் அப், கெட் அப், கெட் அப். ஓகே, அப்படியே டிவி சீரியல் மாதிரி இருக்கணும். நாத்தனார் அண்ணி சண்டை. ஓகே, 1 2 3 ஸ்டார்ட். என்னது என்னது என்னது? நீ எந்த வேலையும் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டியா? உனக்கு அவ்வளவு தைரியமா? இந்த வீட்டை விட்டு வெளியே போ. What pa? You're not supposed to laugh, Najma. Be in the character. சீக்கிரம் நாதனார் மாதிரி ஆக்ட் பண்ணு. உன்னோட டயலாக் சொல்லு. ஜோயா, என்னால உன்கிட்ட சண்டை போட முடியாது. இட்ஸ் நாட் பாசிபிள். ஏன்னா இன்னைக்கு உங்களால மட்டும்தான் நான் இம்ரானை நிக்கா பண்ணிக்க போறேன். யாராலையும் எதுவும் நடக்கிறதே கிடையாது. அவங்க தலையில என்ன எழுதிருக்கோ அதான் நடக்கும். உனக்கு உன்னோட காதல் கிடைச்சதை நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. And you know what? இந்த ஜோயா ஃபாரூக்கி தன்னோட சூப்பர் பவரால ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கா. நீ இம்ரான் மேல உயிரியே வச்சிருக்க. அப்படிதானே? ஜோயா, இப்படியெல்லாம் ஃபீலிங்ஸ் ஏற்படும் நான் நினைச்சு கூட பார்த்ததில்ல. ஐ மீன், எனக்கு என் லைஃபே கிடைச்ச மாதிரி இருக்கு. How sweet. நீங்க சரியாதான் சொல்றீங்க. இது வரைக்கும் எனக்கே தெரியல நான் இம்ரானை இந்த அளவுக்கு விரும்புறேன்னு. தேங்க்யூ சோ மச் ஜோயா. இன்னைக்கு உங்களால மட்டும்தான் நான் இந்த விஷயத்தையே உணர்ந்தேன். நீங்க இல்லனா என்ன நடந்திருக்கும்னே தெரியாது. என்ன நடந்திருக்கும்? ஒண்ணும் நடந்திருக்காது. யாரோ பூசணிக்கா மாதிரி குண்டா இருக்கிறவனோட உனக்கு நிக்கா நடந்திருக்கும். அப்புறம் உன்னோட வெட்டிங் கார்டுல எழுதிருக்கும் பூசணிக்காய் வெச் தக்காளி. பா. நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன். நானும் தான். Not more than me. Come here.
நான் கிளம்புறேன். அப்படின்னா மிஸ் ஃபாரூக்கையை மட்டும் தான் நீ மிஸ் பண்ணுவியா? இல்லண்ணா, உங்களையும் தான்.